வணக்கம். இன்னைக்கு நாம கணித வரலாற்றுல ஒளிஞ்சிருக்கிற ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். பல நூற்றாண்டுகள், பல நாடுகள்னு தாண்டி சில பெரிய ஜீனியஸ்களை ஒன்னா சேர்க்கிற ஒரு மர்மமான தேதி. அது என்னன்னு பார்க்கலாமா? யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் 2ஆம் உலகப் போர்ல கோட் பிரேக் பண்ண ஒருத்தர், இன்னொரு பக்கம் 19ஆம் நூற்றாண்டுல பீரங்கி பத்தி ரிசர்ச் பண்ண ஒரு எக்ஸ்பர்ட், மூணாவதா இப்போ இருக்கிற காலத்துல வதந்திகள் எப்படி பரவுதுன்னு தியாரி உருவாக்குன ஒருத்தர். இவங்க 3 பேருக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சுத்தமா சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுதுல்ல. வாங்க இந்த புதிருக்கு விடை தேடலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது மாரியன் ரெஜவ்ஸ்கி. இவர் ஒரு போலந்து மேத்தமெட்டிஷியன். இவரோட பங்களிப்பு சும்மா இல்ல, வரலாற்றோட போக்கே மாத்துனதுன்னு சொல்லலாம். எப்படின்னா, 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடியே ஜெர்மனியோட அந்த புகழ்பெற்ற எனிக்மா மிஷனோட கோட உடைச்ச டீம்ல இவர் ஒரு முக்கியமான ஆள். அடுத்ததா பிரான்சிஸ் பேஷ்ஃபோர்த். இவர் ஒரு இங்கிலீஷ் மேத்தமேட்டிஷியன். ஆனா இவரோட கணிதம் கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது பிராக்டிக்கலா ராணுவத்துக்கு பயன்படுற மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்தினாரு. சொல்லப்போனா 19ஆம் நூற்றாண்டுல பல்லிஸ்டிக்ஸ், அதாவது ஒரு பீரங்கி குண்டு எப்படி போகும்னு கணக்கு போடுறதுல பிரிட்டன்லே இவர்தான் டாப் எக்ஸ்பர்ட். மூணாவதா அகாஸ் செரஸ். இவர் ஒரு ஹங்கேரியன் மேத்தமெட்டிஷியன். மத்த 2 பேரை மாதிரி இல்லாம இவரோட வேலை தியோரேட்டிக்கல் மேத்ஸ், அதாவது பேப்பர்லயும் பேனாலையும் சிக்கலான புதிர்களுக்கு விட கண்டுபிடிக்கிறது. ஒரு விஷயத்தை எப்படி வரிசைப்படுத்தலாம், எப்படி எண்ணலாம்னு ரொம்ப ஆழமா யோசிக்கிற துறை இது. இதுல இவரோட வதந்தி பிரச்சனைங்கிற ஆய்வு ரொம்பவே ஃபேமஸ். சரி, இப்ப நாம பார்த்த இந்த 3 பேருக்கும் ஒரு கோட் பிரேக்கர், ஒரு பீரங்கி நிபுணர், ஒரு தியோரிட்டிஷியன், இவங்களுக்குள்ள என்ன தொடர்பு இருக்க முடியும்? வாங்க அந்த ரகசியத்தை இப்போ உடைக்கலாம். நம்பவே முடியாத இந்த 3 பேரையும் ஒன்னா இணைக்கிற அந்த ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ஆச்சரியமான ஒரு பதில். அது ஒரு தேதி, பிப்ரவரி 13. ஆமாங்க, பாஷ்ஃபோர்த், ரெஜேவ்ஸ்கி, செரேஸ் இவங்க 3 பேருமே இறந்தது பிப்ரவரி 13ஆம் தேதி. இன்னும் ஆச்சரியமா என்னன்னா, அதே தேதியில தான் ததேயூஸ் பனாக்கிவிச்னு ஒரு பெரிய வானியலாளர் பிறந்திருக்கார். வேற வேற நூற்றாண்டு, வேற வேற துறை, ஆனா எல்லாத்தையும் இந்த ஒரு தேதி எப்படிதான் இன்னைக்குதோ ஆச்சரியமா இருக்குல்ல. என்னடா இதுன்னு பார்த்தா இந்த லிஸ்ட் நம்ம 3 பேரோட நிக்கல. இங்க பாருங்க, எரிச் ஹெக்கே, மார்க் கிராஸ்னோசெல்ஸ்கின்னு இன்னும் சில பெரிய மேதைகளும் இதே தேதியில தான் இறந்திருக்காங்க. தடேயூஸ் பனாக்கிவிச், இவான் பிரிவலோவ்னு சிலர் இதே தேதியில பிறந்திருக்காங்க. இது சும்மா ஒரு கோயின்சிடன்ஸா, இல்ல கணித உலகத்துல நமக்கு தெரியாத ஏதோ ஒரு பேட்டர்ன் ஒளிஞ்சிருக்கா? சரி, இந்த தேதியில வந்தவங்க எல்லாரும் சாதாரண ஆளுங்க இல்ல. அவங்களோட சில அசாதாரணமான வேலைகளை பத்தி இப்ப கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ஒரு தேதின்ற தற்செயலுக்கு பின்னால பாத்தீங்கன்னா, வானியல் தொடங்கி ரொம்ப ஆழமான தியரி வரைக்கும் எவ்ளோ வித்தியாசமான ஐடியாஸ் இருக்கு பாருங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு துறையில பெரிய ஆளுங்க. இத பார்க்கும்போதுதான் மேத்ஸ் எவ்ளோ பெரிய உலகம்னு நமக்கு புரியுது. உதாரணத்துக்கு தடேயூஸ் பெனாக்கவிச்ச எடுத்துக்கலாம். இவர் ஒரு போலண்ட் வானியலாளர். கிராக்கோவியன் கால்குலஸ்னு ஒரு புது மேத்ஸ் முறையே கண்டுபிடிச்சாரு. வானத்துல இருக்கிற கிரகங்களோட கணக்கெல்லாம் போடுறதுக்கு இது ஒரு ஸ்பெஷல் டூல் மாதிரி. அதோட நாம இப்ப ப்ளூட்டோன்னு சொல்றோமே, அதோட முதல் சுற்றுப்பாடிய கணக்கு போட்டதே இவர்தான். நம்ம ஆகோஸ் சீரீஸோட வபந்தி பிரச்சனை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. அதாவது ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு ரகசியம் இருக்கு. இப்போ கம்மியான ஃபோன் கால்ஸ்ல எல்லா ரகசியமும் எல்லாருக்கும் எப்படி தெரிய வரும்? இது கேட்கறதுக்கு ஒரு ஃபன்னான புதிர் மாதிரி இருந்தாலும், இன்டர்நெட், ஃபோன் நெட்வொர்க் மாதிரி கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான மேத்ஸ் மாடல். அடுத்தது எரிச் ஹெக்கே. இவர் ஒரு ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன். இவரோட ஸ்பெஷாலிட்டி அனலிட்டிக் நம்பர் தியரி, அதாவது எண்களுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை ஆராயிருது. அதுக்காக ஹெக்கே ஆபரேட்டர்ஸ்னு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சார். இது எண்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பேட்டர்ன்ஸையும் சமச்சீர் தன்மையும் கண்டுபிடிக்கிற ஒரு பவர்ஃபுல் மேத்ஸ் டூல். மார்க் கிராஸ்னோசெல்ஸ்கியோட வேலையோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க ரொம்ப டீட்டெயில்ஸ் வேணாம். இந்த ஒரு வரி போதும். அவரோட ஜியோமெட்ரிக் மெத்தட்ஸ் ஆஃப் நான்லீனியர் அனாலிசிஸ் புத்தகத்தை பத்தி ஒருத்தர் என்ன சொல்லிருக்காருன்னா, நான்லீனியர் அனாலிசிஸ் பத்தின பெஸ்ட் புக்ஸ்ல இதுவும் ஒண்ணுன்னு. இதுவே சொல்லுதில்ல அவரோட ஃபீல்ட்ல எவ்வளோ பெரிய ஆளுன்னு. சரி, இப்போ இந்த தனித்தனி மரங்களை பார்த்தது போதும். வாங்க ஒரு படி பின்னாடி வந்து மொத்த காட்டையும் ஒரு தடவை பார்க்கலாம். பிப்ரவரி 13 இது ஏதோ மேஜிக் நடக்கிற நாள்லாம் கிடையாது. வருஷத்துல இருக்க 365 நாள்ல இதுவும் ஒரு நாள் தான். ஆனா உண்மையான கதை பிப்ரவரி 13 பத்தி இல்ல. உண்மையான கதை என்னன்னா, வருஷத்துல வர்ற ஒவ்வொரு நாளுமே இது மாதிரி எத்தனையோ ஜீனியஸ்களோட வாழ்க்கையாலையும் அவங்களோட உழைப்பாலையும் நிறைஞ்சிருக்கு. நமக்கு தெரியாம
எத்தனையோ பேரோட கண்டுபிடிப்புகள் தான் இன்னைக்கு நாம வாழ்ற இந்த உலகத்தையே உருவாக்கியிருக்கு. அப்போ வரலாறுனா என்ன? வெறும் தேதிகளும் சம்பவங்களும் மட்டும்தானா? இல்ல. அதுக்குள்ள நாம கண்டுபிடிக்கிறதுக்காகவே காத்திருக்கிற எத்தனையோ தொடர்புகள், ஆச்சரியமான பேட்டர்ன்ஸ் ஒளிஞ்சிருக்கு. இந்த February 13 அப்படிப்பட்ட ஒரு பேட்டர்ன் தான். சரி, கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம். நாம இன்னைக்கு கணிதவியலாளர்களை பத்தி பார்த்தோம். இதே மாதிரி நமக்கு தெரியாம உலகத்தோட தலைசிறந்த இசைக்கலைஞர்களையோ, ஓவியர்களையோ இல்ல விஞ்ஞானிகளையோ இணைக்கிற வேற என்னென்ன ரகசிய பேட்டர்ன்ஸ் இருக்கலாம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க?